வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். உணவு பாதுகாப்பு அவசர சட்டத்தை ரத்து செய்ய கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு. பார்லிமென்ட் கூடுவதற்கு 3 வாரமே உள்ள நிலையில் அவசர சட்டம் எதற்கு என்று கேள்வி. உத்தரகாண்டில் மீண்டும் துவங்கியது கனமழை. துண்டிக்கப்பட்ட பல கிராமங்கள் நிவாரண உதவி கிடைக்காமல் தத்தளிப்பு. NLC தொழிற்சங்கங்கள் தொடர் முழக்க போராட்டம். மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படவில்லை என்று நிர்வாகம் விளக்கம். விரிவான செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள உணவு பாதுகாப்பு அவசர சட்டத்தை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் கனவு திட்டம் என்று வர்ணிக்கப்படும் உணவு பாதுகாப்பு மசோதா அவசர சட்டமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று இந்த அவசர சட்டத்துக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். நாட்டில் உள்ள 67% மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான மலிவு விலை உணவுப் பொருள் விநியோகத்தை கருத்தில் கொண்டு 1.26 லட்சம் கோடி மதிப்பிலான இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. அவசர கதியாக இச்சட்டத்தை கொண்டுவர பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா உள்ளிட்டவை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதில் முக்கியமான சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் இக்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இந்நிலையில் இந்த அவசர சட்டத்தை ரத்து செய்ய கோரி ML சர்மா என்ற வக்கீல் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். ஜனாதிபதியின் ஒப்புதல் வழங்கப்பட்டாலும் 6 வாரங்களுக்குள் இந்த சட்டம் பார்லிமென்டின் ஒப்புதலை பெற வேண்டும். பார்லிமென்டின் மழைக்கால கூட்டத்தொடர் கூட இன்னும் 3 வாரங்களே உள்ளன. இந்நிலையில் சிறுபான்மை அரசாக உள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பார்லிமென்ட் விவாதத்தை தவிர்க்கும் வகையில் குறுக்கு வழியில் இச்சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாகவும், எனவே இச்சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே இச்சட்டம் பார்லிமென்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவசர சட்டமாக இது கொண்டு வரப்படுவது அரசியல் ஆதாயத்துக்காகவே என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் மீண்டும் கனமழை துவங்கியிருப்பதால் அங்கு நடந்து வரும் மீட்பு பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்டில் கடந்த மாதம் பேய்மழை கோர தாண்டவம் ஆடியதில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரையாக வந்து மழை வெள்ளத்தில் சிக்கிய 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்களை ராணுவத்தினர் மீட்டனர். வெளி மாநிலத்தவர்கள் மீட்கப்பட்டுவிட்ட நிலையில் உள்ளூர்களில் மீட்பு பணி மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் உத்தரகாண்டில் ருத்ரபிரயாக், சாமோலி மற்றும் உத்தரகாசி மாவட்டங்களில் மீண்டும் கனமழை துவங்கியுள்ளது. இதனால் இங்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் மீட்பு பணிகளுக்கான ஹெலிகாப்டர்கள் சென்றடைய முடியவில்லை. உத்தரகாசி மாவட்டத்தில் பாகிரதி நதியின் கரையோர பகுதிகளில் வெள்ள அபாயம் காரணமாக மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு பகுதிகளுக்கு 20 நாட்களாகியும் இன்னமும் நிவாரணப் பொருட்கள் சென்றடையவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுபோல அலகண்டா நதிக்கரை ஓரத்திலும் கனமழை காரணமாக மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் மீட்கப்பட்ட 300க்கும் அதிகமான உடல்கள் கேதர்காடியில் தொடர்ந்து தகனம் செய்யப்பட்டு வருகின்றன. அடிக்கடி பெய்யும் மழை காரணமாக இதுவரை 72 உடல்கள் மட்டுமே எரியூட்டப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் சாலை வழியாக முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் வான்வழியாக மட்டுமே அங்கு நிவாரணப் பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டியுள்ளது. மோசமான வானிலை காரணமாக இப்பணிகள் முடங்கியுள்ளன. NLC தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் 3வது நாளாக நீடிக்கும் நிலையில் மின் உற்பத்தியில் பாதிப்பு இல்லை என்று நிர்வாகம் விளக்கியுள்ளது. NLCயின் 5% பங்குகளை விற்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து கடந்த 3ஆம் தேதி நள்ளிரவு முதல் தொழிற்சங்கங்கள் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் துவங்கியுள்ளது. வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர புதுச்சேரி உதவி தொழிலாளர் ஆணையர் சிவராஜ் முன்னிலையில் வெள்ளிக்கிழமை அன்று நடத்தப்பட்ட 2ஆம் கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இந்நிலையில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் 3வது நாளாக சனிக்கிழமை என்றும் நீடித்தது. 23,000 தொழிலாளர்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். சனிக்கிழமையன்று 13 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் நெய்வேலி கீழ்ப்பாலம் பகுதியில் தொடர் முழக்க போராட்டம் நடத்தினர். தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் இதுவரை 390 மெகாவாட் மின் உற்பத்தி குறைந்துள்ளது. இருப்பினும் அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் தொடர்ந்து பணியாற்றுவதால் மின் உற்பத்தியில் இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போராட்டத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்துள்ள இடைக்கால தடையை நீக்க சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை தொழிற்சங்கங்கள் மேற்கொண்டுள்ளன.
இடைக்கால தடை நீக்கப்பட்டால் மேலும் 7000 பொறியாளர்களும் போராட்டத்தில் பங்கேற்பர் என்றும் இதனால் மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தொழிற்சங்கங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்எல்சி பங்கு விற்பனை விவகாரத்தில் தொழிலாளர்களுக்கு ஆதரவளிப்பது உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இடதுசாரி கட்சிகள் இணைந்து கூட்டாக போராட்டம் அறிவித்துள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா பாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து சனிக்கிழமையன்று சென்னை மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், என்எல்சியின் 5% பங்கு விற்பனை அறிவிப்பிற்கு மத்திய அரசை கண்டனம், தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு, இளவரசனின் மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும், 100% இயற்கை எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரும் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். என்எல்சி தொழிலாளர்கள் போராட்டத்தை ஆதரித்து இடதுசாரி கட்சியில் முன்வைக்கக்கூடிய மாற்று பொருளாதார கொள்கையை வலியுறுத்தி இயற்கை எரிவாயு விலை உயர்வை கண்டித்து, அடுத்து இளவரசு மரணம், மர்மம் விசாரணை வேண்டும் என்ற 4 முக்கியமான பிரச்சனை வலியுறுத்தி வரக்கூடிய 11ஆம் தேதி முதற்கட்டமாக சென்னையில் 2 கட்சிகளின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவது முடிவெடுத்ததாக நீதிமன்றத்தில் அவர்கள் கணவனும் மனைவியும் சந்தித்து அவர்கள் கருத்தை தெரிவித்த பிறகு அவர் இறந்திருக்கிறார் என்பது அது மரணமா கொலையா என்பது முதலில் விசாரித்து தெளிவுபடுத்தப்பட வேண்டும். தங்கள் கட்சியின் தீர்மானத்தின்படி காங்கிரஸ், பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகளின் தவறான பொருளாதார கொள்கைக்கு மாற்று பொருளாதார கொள்கையை தமிழகத்தில் பரப்ப உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். என்ஜினியரிங் படிப்பிற்கான கலந்தாய்வில் 15 நாட்களில் 52,267 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் என்ஜினியரிங் கல்லூரிகளில் நடப்பு 2014ஆம் கல்வியாண்டில் பிஇ படிப்பில் சேர்வதற்கான பொது கலந்தாய்வு ஜூன் 21ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தொடங்கியது. கடந்த 15 நாட்கள் நடந்த கலந்தாய்வின் போது மொத்தம் 66,889 மாணவர்களுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டதில் 52,267 மாணவ மாணவிகள் பங்கேற்று இடங்களை ஒதுக்கீடு செய்துள்ளனர். 14,442 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்கவில்லை. 180 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்றும் ஒதுக்கீடு பெறவில்லை. அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் பல்கலைக்கழக துறைகளில் 7 இடங்கள் மட்டுமே காலியாக உள்ளன. 15 நாட்கள் நடந்து முடிந்த கலந்தாய்வில் இசிஇ பிரிவில் 12,033 இடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 11,404 பிரிவுகளும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் 6,617 இடங்களும், எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 6,122 இடங்களும், சிவில் பிரிவில் 6,260 இடங்களும், ஐடி பிரிவில் 3,306 இடங்களும், தமிழ்வழி சிவில் பிரிவில் 88 இடங்களும், தமிழ்வழி மெக்கானிக் பாடப்பிரிவில் 75 இடங்களும் நிரம்பியுள்ளன. ஜூன் 30ஆம் தேதி வரை நடைபெற இருக்கும் பொது கலந்தாய்விற்கு 1,45,315 இடங்கள் காலியாக உள்ளன. தொழிற்கல்வி பாடப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கிய 5 நாட்கள் முடிவில் 1,712 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 300 பேர் வரை கலந்தாய்வில் பங்கேற்கவில்லை. ஜூலை 12ஆம் தேதி வரை நடக்க இருக்கும் தொழிற்பாடப்பிரிவு கலந்தாய்விற்கு 5,033 இடங்கள் காலியாக உள்ளன. 3 நாள் பயணமாக தனது சொந்த தொகுதியான திருவாரூருக்கு சென்றுள்ள கருணாநிதி தனது பிறந்த நாள் விழாவை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். திமுக சார்பில் திருவாரூரில் அக்கட்சியின் தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கருணாநிதி ரயில் மூலம் திருவாரூர் சென்றார். அவருக்கு ரயில் நிலையத்தில் செண்டை மேளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு, முன்னாள் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, செல்வராஜ் உட்பட பலர் வரவேற்றனர். சனிக்கிழமையன்று காட்டூரில் உள்ள தனது தாய் அஞ்சுகம் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய கருணாநிதி அதைத் தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, இந்த 2 அரசுகளிலும் எதிர்கட்சிகளாக விளங்குகின்ற எங்களை போன்ற கட்சிகளாக சரி, மக்களுக்காக ஆற்ற வேண்டிய பணிகளில் மகத்தான பணி அவர்களுக்கெல்லாம் வேலை அளிக்கவும், அதன் வாயிலாக அவர்கள் ஊதியம் பெறவும், அந்த ஊதியத்தை பெற்று அவர்கள் தங்களுடைய உணவு போன்ற, உடை போன்ற
தேவைகளை நிறைவு செய்து விடவும் பாடுபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 3 நாள் பயணமாக திருவாரூர் சென்றுள்ள அவர் வரும் 8ஆம் தேதி நாகப்பட்டினத்தில் சேது சமுத்திர திட்டத்தை வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். சேலம் தர்மபுரி பகுதி மலை கிராமங்களில் புகுந்துள்ள யானை கூட்டங்களை வனத்துறையினர் உதவியுடன் பொதுமக்கள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் தர்மபுரி மாவட்டத்தை ஓராண்டுக்கும் மேலாக 6 காட்டு யானைகள் சுற்றி வருகின்றன. இந்நிலையில் இந்த யானைகள் டேனிஷ்பேட்டை கிராமத்திற்குள் புகுந்து அங்குள்ள கரும்பு, சோளம் போன்ற பயிர்களை மிதித்து நாசப்படுத்தி வருகிறது. வனத்துறையினரின் உதவியுடன் பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் தாரை தப்பட்டைகள் அடித்தும் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் யானைகள் வனப்பகுதிக்குள் செல்லாமல் கிராமத்திற்குள்ளேயே சுற்றி வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேற்று காலையிலிருந்து யானை அங்க இருக்குங்கண்ணா வந்து ஊர் மக்களை காட்டை, வாழைக்காடு, கரும்புக்காடு எல்லாம் நாசம் பண்ணுது. எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் பட்டாசு வைக்கிறாங்க, நெருப்படுத்துறாங்க. அப்படியே அது வந்து காட்டுக்குள்ளார எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் ஃபாரஸ்ட்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. எங்களையும் மிரட்டிச்சு. நாங்களும் வேடிக்கை பார்க்க போய் இப்ப எங்களை துரத்தி நாங்கெல்லாம் குழந்தைய தூக்கிட்டு பயந்துட்டு தான் ஓடியாந்தோம். வீட்டு வாசல்லே வந்துருச்சு. நான் ரொம்ப பயன்படுத்துது. யானைகளின் அட்டகாசம் தொடர்வதால் அதை கட்டுப்படுத்த வனத்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். முன்னாள் உலக அழகி யுக்தாமுகி தனது கணவர் அடித்து துன்புறுத்துவதாக கொடுத்த புகாரின் அடிப்படையில் வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 1999ஆம் ஆண்டு லண்டனில் நடந்த உலக அழகி போட்டியில் பட்டம் வென்றவர் யுக்தாமுகி. சினிமா துறையில் பிரபல நடிகையாக புகழ்பெற்ற யுக்தாமுகி 2008ஆம் ஆண்டு பிரின்ஸ் துலி என்ற தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 3 வயதில் ஓர் ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் தனது கணவர் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக இதற்கு முன்பும் பலமுறை போலீசில் புகார் செய்துள்ளார். அப்போது போலீசாரின் தலையீட்டின் பேரில் கணவர், மனைவி இருவரும் சமரசமாயினர். இந்நிலையில் மும்பை அம்போலி போலீஸ் நிலையத்தில் தனது கணவர் மீது யுக்தாமுகி மீண்டும் புகார் அளித்தார். அதில் தன்னை அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்துவதாகவும் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாகவும் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் தொழிலதிபர் பிரின்ஸ் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் முறையற்ற உறவு கொள்ளுதல் பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிரின்ஸ் மட்டுமின்றி அவரது தாய் மற்றும் தந்தை மீது வரதட்சணை தடுப்பு பிரிவுகளிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை சனிக்கிழமையன்று சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,648 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,456 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 42 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார்வெள்ளியின் விலை 39,905 ரூபாயாக இருந்தது. பெற்றோருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் காது கேளாதோர் பள்ளிகளில் குறைந்து வரும் மாணவர்களின் சேர்க்கையால் சிறப்பு பள்ளிகளை இழுத்து மூடும் அபாய சூழல் ஏற்பட்டுள்ளது. கோவையில் உள்ள ஆர்எஸ்புரம் பகுதியில் மாநகராட்சி கட்டுப்பாட்டின் கீழ் காது கேளாதோர் உயர்நிலை பள்ளியில் தற்போது 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 37 மாணவர்கள் படித்து வருகின்றனர். 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்த இந்த சிறப்பு பள்ளியில் தற்போது மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சமூகத்தில் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சாதாரண பள்ளிகளில் சேர்க்கப்படுகின்றனர். இதன் காரணமாகவே சிறப்பு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை சரிந்துள்ளது என்றும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் குறைகளை வெளிப்படுத்த தயங்கி சாதாரண பள்ளிகளில் இயல்பான மாணவர்கள் மத்தியில் சேர்த்து வருவதால் சிறப்பு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்து வருவதாகவும் கோவையில் உள்ள அரசு காது கேளாதோர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி தெரிவித்தார். வேகமா சொல்லலாம். பாப்பா பெற்றவர்களிடம் விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும். சர்வ சிக்ஷா அபியான் மூலமாக மெடிக்கல் கேம்ப் எல்லாம் நடத்தி அவங்கள ஐடென்டிஃபை பண்றாங்க. ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு பள்ளிகள் இருக்கிறதே, அங்கு கொண்டு போய் சேருங்க என்று சொன்னாலும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் அந்த குறைகளை அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை.
கோவை மாவட்டத்தில் 2013, 2014 ஆண்டுக்கான கணக்கெடுப்பில் காது கேளாதோர் பிரிவின் கீழ் 819 மாணவர்கள் உள்ளனர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் இல்லாத ஆசிரியர்கள் பாடம் கற்பிப்பதாலும், அதிக மாணவர்களுக்கு மத்தியில் இந்த மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்த இயலாததாலும் இவர்களின் திறன் மேம்படாமல் மந்த நிலையிலேயே இருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஸோ நம்ம அந்த குழந்தைங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும்னா நம்ம வெறும் இதில் பாப்பா மாமா சொன்னால் மட்டும் அவங்களுக்கு புரியாது. அதாவது பார்ஷியல் ஹியரிங், அதாவது மாணவர்களுடைய செவித்திறன், கேட்கக்கூடிய திறன் குறைவாக லாஸ் உள்ள குழந்தைகள் நார்மல் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதே இது சிவியர் டஃப் அண்ட் ப்ரொஃபவுண்ட் டஃப்ல இருக்கிறவங்க, அந்த குழந்தைங்க பர்டிகுலர்லி 100 dB or 80 dB லாஸ் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு பள்ளியில் அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் கொடுக்கப்படும் பயிற்சியால் தான் அவங்களுடைய கல்வியையும் அவங்களுடைய வாழ்க்கையையும் முன்னேற்ற முடியும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. மாநிலம் முழுவதும் காது கேளாதோருக்கு சுமார் 30க்கும் மேற்பட்ட சிறப்பு பள்ளிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. ஆரம்ப நிலையில் அதிக மாணவர்கள் எண்ணிக்கையை கொண்ட இப்பள்ளிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் மாணவர்கள் சேர்க்கை படிப்படியாக குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.